ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த கிறிஸ்தவ கீர்த்தனையின் பாடல்கள் இன்று வரை இவ்வளவு பிரபலமானதா? இந்த பாடலின் ஆசிரியர் தான் யார்? என்னென்ன பாடல்கள் உள்ளன? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அருமையானவர்களே, இப்பொழுது நான் நமது கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலாசிரியருடைய நினைவிடத்தின் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பாடலாசிரியருடைய பெயர் கேப்ரியல் உபதேசியார். 1805ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் பார்வதியாபுரம் என்ற இடத்தில் பிறந்தவர். இந்த கேப்ரியல் உபதேசியார் அவர்கள் மிகவும் தாழ்மையான குணம் உடையவர்கள், ஏழைகள் மீது அதிகமாக பற்றும் பாசம் உடையவர்கள். திருச்சபை வளர்ச்சிக்காக இவர் பாடல்களை எழுதியும் அதிகமாக அந்த ஆலயத்தை நேசித்து வழிநடத்தின ஒரு உபதேசியார். ஒரு பாடல் ஆதிபிதா குமாரன், மிகவும் அருமையான ஒரு பாடல். அடுத்ததாக என்ன பாக்கியம் எவர் குண்டி இந்த சிலாக்கியம், அருமையான ஒரு பாடல். ஆதிபிதா குமாரன் ஆதித்திரி ஏகருக்கு அனவரதம் சோத்திரம். இந்த பாடல் இன்று யூடியூப் சேனலில் அநேகர் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பாக்கியம் எவருக்கு உண்டு இந்த சிலாக்கியம். 1971 HME இசைத்தட்டில் DAG துரைபாண்டியன் அவருடைய இசை அமைப்பில் மிகவும் இனிமையாக பாடியவர் DA தனபாண்டியன் அவர்கள். என்ன பாக்கியம் என்ற பாடலை மிகவும் இனிமையாக பாடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த இரண்டு பாடல்களும் இன்று வரை கிறிஸ்தவர் மத்தியில் மிகவும் பிரபலமான பாடலாக இன்று வரை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளை தாண்டியும் இந்த பாடலானது இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் அருமையாக பேசப்பட்டும் மேடைகளில் பாடப்பட்டும் வருகிறது என்றால் இந்த உபதேசியருடைய தியாகமும் ஜபமும் என்றே சொல்லலாம். அருமையான நண்பர்களே, இந்த கேப்ரியல் உபதேசியார் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளை நன்கு கற்று அறிந்ததால் வெளிநாட்டு மிஷனரிகளுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். ஆகினால் இவருக்கு முன்சியர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். முன்சியர் என்றால் டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் அருமையாக இறைப்பணி செய்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் பார்வதியாபுரத்தில் இருக்கின்ற ஆலயத்தில் உபதேசியராகவும் மற்றும் அதை சுற்றியில் இருக்கின்ற கிராமங்களில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தவர் இவர். இவர் எழுதிய 2 பாடல்கள் மிகவும் அருமையாக நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆதிபிதா குமாரன் ஆதித்திரி ஏகருக்கு என்ற பாடலும், என்ன பாக்கியம் எவருக்கு உண்டு இந்த சிலாக்கியம் என்ற பாடலும் ஆகும். இந்த ஆதிபிதா குமாரன் என்ற பாடலை யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அநேகர் பாடியிருக்கிறாங்க. முன்னணி பாடகர்கள் இன்று வரை யூடியூப் சேனலில் அதிக பேர் இந்த பாடலை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பாக்கியம் எவருக்கு உண்டு இந்த சிலாக்கியம் என்ற பாடலை 1971ஆம் ஆண்டு இசை அமைப்பாளர் DAG துரைபாண்டியன் அவர்களுடைய இசை அமைப்பில் ஐயா DA தனபாண்டியன் அவர்கள் மிகவும் இனிமையாக HME இசைத்தட்டில் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆகினால் இந்த பாடலானது ஒரு கிராமத்தின் ஒரு மூலையில் எழுதப்பட்ட பாடலானது இன்று உலகம் முழுவதும் பாடப்பட்டு வருகிறது. அருமையான நண்பர்களே, நாம் எங்கு இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் அது கேள்விக்குறி. அருமையான நண்பர்களே, நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கேப்ரியல் உபதேசியார் அவர்கள் பாளையங்கோட்டை சாரா டக்கர் அந்த கல்லூரியில் இவர்கள் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இவர் ஆலயத்திலும் பார்வதியாபுரம் அந்த திருச்சபையில் இவர் உபதேசியராக பணிபுரிந்திருக்கிறார்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய அநேக தாளந்துகளை கிறிஸ்துவுக்காக இவர் தன்னை அர்ப்பணித்து தியாகமாக ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர் இங்கு அதிகமாக எதுவும் சொத்துக்கள் சேர்த்ததாகவோ வீடு எதுவுமே
இந்த பார்வதியாபுரத்தில் அவருடைய பெயரில் எதுவுமே இல்லை. அருமையான நண்பர்களே, அதாவது ஞான கீதங்கள் என்ற நூலில் இவருடைய பாடல் இடம்பெற்றுள்ளது. ஆதிபிதா குமாரன் என்ன பாக்கியம் இவருக்கு உண்டு இந்த சிலாக்கியம் என்ற பாடல். அதன் பின்பு கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்திலும் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. கிறிஸ்தவ கீர்த்தனை பாடலாசிரியர் அகராதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கேப்ரியல் உபதேசியார் என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். மிகவும் இனிமையான பாடல்களை தந்த காவிரியல் உபதேசியார் அவர்கள் மிகவும் மிகவும் கடினமாக உழைத்து இந்த பார்வதியாபுரத்தில் அநேக இறைப்பணியை செய்து இருக்கிறார்கள். 1805ஆம் ஆண்டு பிறந்த இந்த காவிரியல் உபதேசியார் அவர்கள் 1887ஆம் ஆண்டு தன்னுடைய 82வது வயதில், அதாவது தன்னுடைய 82வது வயதில் பூரண வயதோடு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். இந்த காவிரியல் உபதேசியார் அவர்கள் அக்கினியில் மூழ்கிய மூவர், அதுபோல உன்னத பாட்டை மிகவும் அருமையாக அந்த வசனங்களை முழுவதுமாக ஞான கீதங்கள் என்ற தலைப்பில் 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரபலமான புத்தகங்களை எழுதி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பார்வதியாபுரத்தில் இருக்கின்ற அநேக விசுவாச பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு அதிக முயற்சி எடுத்தவர் இந்த காபிரியல் உபதேசியார் அவர்கள். இந்த காபிரியல் உபதேசியார் அவர்கள் எழுதிய இந்த 2 பாடல்களிலும் சொல் நயமும் இசை நயமும் இறையியல் தத்துவங்களும் அடங்கி இருப்பதால் இன்று வரை இந்த பாடலானது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றும் பிரபலமாக பாடப்பட்டு வருகிறது. அருமையான நண்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த காபிரியல் உபதேசியார் அவர்கள் தனக்கு கொடுத்த தாளந்துகளை இறைப்பணிக்காகவே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து கடைசி வரைக்கும் முழுமூச்சாக ஊழியம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 82 வயது வரை இவர்கள் வாழ்ந்து அருமையாக ஊழியம் செய்து பரலோக ராஜ்யத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் மரித்தாலும் இந்த பாடல் வழியாக ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. நன்றி. காட் பிளஸ் யூ.